எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா? நேற்று சுக்கிரவார சஷ்டி விரதம் கூட சரி வெள்ளை கலரில் நைவேத்தியம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவல், பால், வாழைப்பழம் வச்சு ஒரு கேசரி மாதிரி ரெடி பண்ணிட்டேங்க. அப்புறம் நிலவாசலை வந்து சுத்தமாக கூட்டி தெளித்து தாமரைப்பூ கோலம் போட்டேன். தாமரைப்பூ கோலம் போடுற இடத்துல மகாலட்சுமி தாயார் ரசிப்பாள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வெள்ளிக்கிழமை நான் எப்போவுமே அதுதான் போடுவேன். போட்டுட்டு இருக்கையில் கரெக்டாக வந்து மந்த்லி கிராசரிஸ் ஆர்டர் பண்ணதும் வந்துருச்சு. சரி அன்னபூர்ணி தயார் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம். உங்களுக்கு கிண்டலாக கூட இருக்கலாம். பட் என்னோட வந்து ஒரு மன சந்தோஷமாக இது இருந்தது. வந்தோடனே எல்லா பாக்ஸுமே கொட்டி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? அதில் வந்து ஒரு பேக்கெட்டை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரை எடுத்து கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு அரிசி கல் உப்புன்னு இப்படி ஒவ்வொன்றா கொட்டி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் கண்டிப்பாக மதிக்கணும். அதுவும் சாப்பாடு விஷயம் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அவங்களையுமே நம்ம வந்து தெய்வமாக கும்பிடணும். ஒரு மளிகை ஜாமான்லேயும் ஒரு தெய்வம் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். ஸோ அழகாக கொட்டி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறமா தண்ணி பிடிக்கிற அந்த பானையிலேருந்து நம்மளோட குலதெய்வம் இருக்குது. வெள்ளிக்கிழமை குலதெய்வ பூஜை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி பிடிச்சிக்கிற பானைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு கிராசரிஸை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிறப்பாக பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து உச்சிடிக்கு மோடக்குன்னு மராட்டியோட கொலக்கட்டை இருந்துச்சு. இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் கொலக்கட்டை தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. பூஜை பண்ணி சிறப்பாக முடிச்சாச்சு.